ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 13ஆம் தேதி அன்று பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழ்கிறது. இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொன்னால் நம்ம ஆன்மீக ரீதியாக பல விஷயங்களை அன்னைய தினத்தில் நாம் செய்வோம். அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா விரதங்கள் மேற்கொள்வோம், வழிபாடுகளை மேற்கொள்வோம், இறை வழிபாடுகள், சத்யநாராயண பூஜையை மேற்கொள்வோம், இல்லை தாந்திரிக பரிகாரங்களை மேற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின விஷயங்களை நாம் பண்ணுவோம். இந்த மாதிரியான பல விஷயங்கள், விரதங்கள், வழிபாடுகள், பரிகாரங்கள், இது எல்லாத்திற்குமே உரிய ஒரு நாளாக பௌர்ணமி தினம் அமைகிறது. பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத, வழிபாட்டு, பூஜை, புனஸ்காரம் அனைத்திற்குமே பார்த்திங்க அப்படின்னா உடனடி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக ரீதியாக இப்படி மகத்துவம் அதிகமாகவே இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதிலும் பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது. இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட மாற்றங்களை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறது. அதிலும் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது சிம்ம ராசி அன்பர்களுக்குரிய இந்த கிரக மாற்றம், பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது, அவர்களினுடைய பொருளாதார நிலைமை, நிதி வளமை, ஆரோக்கியம், தொழில், வியாபாரம், கல்வி, மகத்துவம், இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா, சிம்மராசிக்காரர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த நேரத்தில் மேற்கொண்டால் அவர்களுக்கு சக்ஸஸ் ஆகும், வெற்றி கிடைக்கும், இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க தவிர்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிலும் பார்த்தோம் அப்படின்னா காரியங்களில் அனுகூலம் உண்டாகும், பணப்புழக்கம் அதிகரிக்குங்க, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் ஏற்படக்கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே சமயம் கொடுத்த கடன் திரும்பவும் கிடைக்கப்பெறுவீங்க. தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகளாலும் அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு சிறிய அளவில் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். இருந்தாலும் சிகிச்சையின் மூலம் உடனே நிவாரணமும் கிடைச்சிடும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்மசங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றங்களையும் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாக பெறுவீங்க. உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் சில பிரச்சனைகளும் ஏற்படதாங்க செய்யும். சகோதரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருந்தாலும் சக ஊழியர்களின் உதவியால் உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தும் கொள்வாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. பற்று வரவு சுமூகமாகவே நடைபெறும். மறைமுக போட்டிகளை முறியடிப்பீங்க. சக வியாபார
வியாபாரிகளுடன் இணக்கமாக பழகுவது நல்லது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்பு எதுவுமே இருக்காது. அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை சற்று அதிகரித்தும் காணப்படலாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அரசாங்க காரியங்கள் தாமதமானாலும் நல்லபடியாக நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் எதிலையுமே வெற்றி ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. எதிரிகள் இந்த காலகட்டத்தில் பணிந்தும் செல்வாங்க. அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் உண்டாக பெறலாம். எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் சகோதரர்களுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரியாகும். அதே மாதிரி சில சங்கடங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. கடன்கள் விஷயத்தில் கவனமாகவே இருக்க பாருங்க. அதே சமயம் உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் உண்டாக பெறலாம். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாகவே இருங்க. முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காலகட்டம் இது. உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரித்தும் காணப்படலாம். பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுங்க. சிறு தவறும் கூட சிக்கலை ஏற்படுத்திவிடும். சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதங்களும் உருவாகலாம். தொழில் வியாபாரத்தில் பற்று வரவில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. பெரிய அளவில் கடன் தர வேண்டாங்க. பழைய பாக்கிகளை கராராக பேசித்தான் வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும். அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவும் இருக்கப்பெறலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப்பெறுவீங்க. காரியங்களில் அனுகூலங்கள் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலமாக ஆதாயங்களும் ஏற்படலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆனால் குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும். அதே சமயம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைகள் வகையில் பெருமைகள் சேரும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும். பயணங்களின் போது கை பொருட்களை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரித்து காணப்படும். ஆனால் சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. கூடுமான வரைக்கும் உங்கள் பணிகளில் மட்டுமே கவனத்தை செலுத்துங்க. உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. தொழில் வியாபாரம் விறுவிறுப்பாகவே இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனாலும் சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியும் வரலாம். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. அதே மாதிரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை முறியடைத்து வெற்றி காண்பீங்க. வெளிவட்டாரத்தில் உங்களுக்குரிய செல்வாக்கும் அதிகரிக்கலாம். உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும். மாதப்பிற பகுதியில் உறவினர்கள் வகையில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட சாத்தியம் இருக்கிறதுனால பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அதே சமயம் எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படலாம். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம். சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாக பெறும். குடும்ப பெரியவர்களின் அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும்.
பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெறுவீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுவீங்க. தோழியர்கள் வட்டாரத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டப்படலாம். பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க.